என்னுடைய தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தேதியில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில், இந்திய அரசியல் களத்தில் இந்திய அளவிலே இந்தியா என்கின்ற ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அளவில் உறுதி செய்யப்பட்ட ஒரு கூட்டணி, இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உறுதி செய்யப்படவில்லை. கூட்டணி கடந்த ஆண்டு உறுதி செய்யப்படவில்லை, அல்லது அதற்கு முன்பு உறுதி செய்யப்படவில்லை. 2019 மக்களவை தேர்தலை ஆரம்பித்து இன்றைக்கு 2024 5 ஆண்டுகளுக்கு முன்பே உறுதி செய்யப்பட்ட ஒரு கூட்டணி இன்றைக்கு திமுக தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கக்கூடிய மதசார்பற்ற கூட்டணி. அந்த கூட்டணியுடைய இடப்பகிர்வுகள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்று நிறைவேறியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மற்ற கட்சிகளுடைய கூட்டணிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில், அதிலும் குறிப்பாக தேர்தல் கூட்டணி என்றாலே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஏனைய பிற கட்சிகளுக்குமான ஒரு மாறுபட்ட நிலை இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் தேதி வருகின்ற பொழுதோ அல்லது தேர்தல் வருகின்ற நிலையிலேயோ சுயலாபங்களுக்காக சீட்டு எத்தனை, நோட்டு எத்தனை என்கின்ற அளவிலே தன்னுடைய தேர்தல் பயணத்தை ஒருபொழுதும் அமைத்துக் கொள்ளவில்லை. அதனால்தான் தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் செய்தித்தாளிலே பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு திண்டிவனம் மாம்பழம் சேலத்தோடு ஒட்டி சேலம் ஒட்டு மாம்பழம் ஆகுமா, அது டெல்லியோட போய் இமாம் பசந்தா வருமானு தெரியல. ஏன்னா பெரிய மாம்பழம் அதிமுகவோடு ஒட்டி ஒட்டு மாம்பழம் ஆக வேண்டும் என்று விரும்புகிறது. சின்ன மாம்பழம் பிஜேபியோட ஒட்டி இமாம் பசந்தா மலரணும்னு விரும்புது. அது எதுவா மலர்னாலும் அவங்க நோட்டோட சீட்டோட நோட்டோட சீட்டு, அவர்களை பற்றிய பிரச்சனை நமக்கு இல்லை. இன்றைக்கு 33 தீர்மானங்கள் என்று